ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இந்த வாட்டி வை நாட் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபுட் பண்ணலாம். ஃபுட்டு தானா இல்லை வேறு ஏதாவதா ஒன்று வந்து முடிவு பண்ணியிருக்கேன் செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்றதை அங்கே போய் தான் செக் பண்ண போகிறேன். நீங்களும் கூட வந்து செக் பண்ணலாம். ப்ளீஸ் கம் கம் கம். என்ன பேர் வைக்கிறது? கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீல கஷாயம். உமா கலக்கி ஜூஸ். உமா கலக்கிய ஜூஸ். நல்லா இருக்கா? வாவ், ஐ ஆம் வெயிட்டிங். கடந்த வாரங்கள் எல்லாமே வெறும் குக்கிங்காக இருந்துச்சு. சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் என்ன நினச்சேன், இப்போது சம்மர் டைம் கொஞ்சம் குளுன்னு ஏதாவது நல்ல ஜில்லுன்னு உள்ளே போச்சுன்னா நமக்கு நல்லா இருக்குமே, கூலிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் ஐ யூஸ் கொஞ்சம் நம்ம நேச்சர் சம்மந்தப்பட்ட அந்த நன்னாரி, ஸோ நன்னாரி ஷர்பத் யூஸ் பண்ணலாம். அலாங் வித் ஒரு ப்ளூ சிரப் ஒன்று இருக்குது. இது சோடா, அப்புறம் மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் சப்ஜா விதை. இது மெயினாக இந்த சப்ஜா விதை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம இந்த நோன்பு திறக்கும்போது இதை வந்து லெமன் ஜூஸில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஃபலூடா அந்த மாதிரி நிறையா ஐஸ்கிரீம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ரொம்ப நமக்கு இப்போ இருக்கிற இந்த ஹெல்த் கான்ஷியஸில் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணோன்னா அந்த லெமன் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ லெமன், டர்மரிக், ஜிஞ்சர், பெப்பர் இதெல்லாம் கலந்து ஒரு நம்ம சிறப்பாக நம்ம அதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அடித்தோன்னா அப்படி குடிச்சிட்டோம்னாலே அந்த இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஜிஞ்சர், டர்மரிக்லாம் யூஸ் பண்ணலைங்க. ஸோ பட் மெயினாக இந்த லெமன் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் சில்லிஸ். ஓகே, இது ஒரு ஃப்ளேவர், ஒரு அந்த எஃபெக்ட்டுக்காக ஆட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின். என்னென்ன ஒன்று பேர் வைக்கல, மேபி லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வந்து அதை ரிவீல் பண்ணுறேன், இதுக்கு என்ன ஜூஸ், இந்த ஜூஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அப் வித் திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சோடா. ஸோ சோடா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லெமன், இதில் லெமன் போட்டாச்சு. இப்போது ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஐஸ் மொத்தமாக அதில் போடுறோம். உங்கள் வீட்டில் இது ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் நிறையா வச்சு இது யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இது மெயினாக ஐஸ் தான் இதில் வந்து ஒரு இது கொடுக்குறதே. இப்போ இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுறேன் அண்ட் சுகர் போடுறேன். Okay, and our main ingredient, ஸோ இது மெயினாக நமக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு குளுமை தரக்கூடிய ஒரு ஜூஸ் தான். பட் இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த இந்த ஒரு ஸ்பைஸ்னஸ் கொடுக்கும். அண்ட் இந்த சப்ஜா விதை வந்து இதுலேயும் போட்டுடலாம் மொத்தமாக. எனக்கு இதை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நானும் நோன்பு எடுத்திருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ நோன்பு எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து இதுதான் வந்து லெமன் ஜூஸில் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒரு மெயினான ஒரு சிரப், இந்த ப்ளூ சிரப்.
கிரேட். ஸோ இப்போ நான் இது பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன், ஐ மீன் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இல்லையா லெமன், அதெல்லாமே இதில் நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், 1 by 1. ஓகே, 1 by 1. மேபி இதை மட்டும் நான் முன்னாடி போட்டுடுறேன். ஸோ ஓகே, ஐஸ் ஹேஸ் டு கோ இன். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, okay, I'm going to shake it really, 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 really hard. In the soda, in the sweet, in the பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகி, oops, அது அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர். So here is the mixture of ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் டன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே, சும்மா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல, இப்போ யாராவது வந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு, யூ கேன் ஜஸ்ட் கிவ் தெம் திஸ். ஒரு சாதாரண ஒரு லெமன் ஜூஸோ இதுவோ கொடுக்கறதுக்கு பதில் இது வந்து கொடுத்தீங்கன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் மின்ட் லீவ்ஸ். ஸோ சீரியஸ்லி ஓகே. ஸோ த பியூட்டிஃபுல் லுக்கிங், என்ன பேர் வைக்கிறது, யூ கேன் சே, என்ன சொல்லலாம் இதுக்கு பேர், நன்னாரி ஷர்பத்து தான் போட்டிருக்கேன் இதில் மெயினாக. ஆனால் அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீல கஷாயம். உமாஸ் கலக்கி ஜூஸ், உமா கலக்கி ஜூஸ், உமா கலக்கிய ஜூஸ். உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு. எப்படி உமா கலக்கி ஜூஸே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் யூ சே? டெல் மீ ஐ ஆம் வெயிட்டிங். இது எல்லாமே நானாக யோசிச்சு பண்ணது. ஸோ உமாஸ் கலக்கி ஷர்பத் இதுதான் பேர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஜூஸ் எல்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த நன்னாரி ஷர்பத் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளூ சிரப், குராக்காவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது நிறைய இடத்துல கிடைக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ். மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்க சால்ட்டு, சுகரு அது எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு டக்குன்னு ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். உமாஸ் கலக்கி ஷர்பத் இமீடியட்லி ரெடி ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை குடிக்கிறதுக்கு என்னோட சின்ன பையனை வந்து கூப்பிடலான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் ட்ரை. லெட்ஸ் வெல்கம் சமர்த். அவர் சாம் கூப்பிட்டா தான் பிடிக்கும். வாங்க. ஏன்னா எல்லாத்தையும் டக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஜூஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. எந்த கிளாஸ் நல்லா இருக்கோ பார்த்து அந்த கப் எடுத்து குடிங்க. நல்லா இருக்கா? வாவ், இதுவே நான் பாஸ் பண்ணிட்டேங்க. உமாஸ் கலக்கல் ஷர்பத். பேர் நல்லா இருக்கா? வாவ், he loves it. Thank you, boy. Thank you. And that's Samarth. Yeah, Uma's Kalakal or Uma's Kalaki Sharbat for you. Okay? யாரடி செல்லம், யாரடி தங்கம், இது யாரு பாப்பா, இது யாரடி தங்கம், யாரடி செல்லம், என்னம்மா ஓலு பேபி ஓ கிஸ் அச்சோ. ஓகே பெட்ஸ், இவங்களையும் பாருங்கள். இந்த குவாரண்டைன் டைமில் இவங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க. நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, நம்ம கொஞ்சினா போதாது, இவங்களையும் பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் இவங்களையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஓகே,
சைட் டிஷ் மாதிரி இருக்கா மணி உனக்கு? சைட் டிஷ் மாதிரி சைடிஷ் மாதிரி நிஜமாவே சைட் டிஷ் மாதிரி இருக்கு.